ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 53. வர்ஷினியின் கையை உதறிக்கொண்டு தீபா செல்ல அவள் எதிரில் வந்து நின்ற அவரை கண்டு அப்பா என்றாள் தீபா. தீபாவின் அப்பாவை கண்டு திகைத்தாள் வர்ஷினி. ராமச்சந்திரன் அங்கிள் நீங்களா? ஆமாம் பாப்பா, நீ எங்க இங்க? அவர் எங்களோட சார் தான். அப்படியா? தீபாவுக்கும் அவர் தான் வாத்தியாராம். தீபா உங்க பொண்ணா? ஆமாம் பாப்பா. தீபா உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். அப்படியா? தீபா குட்டி ஏன் என்கிட்ட சொல்லல என்றார் தீபாவிடம். ஆமா, அது பெரிய விஷயமா? வாங்கப்பா போகலாம் என்று அவர் கையை பிடித்து இழுக்க கோபமாக தீபாவை பிடித்து நிறுத்தினாள் வர்ஷினி. நீ ராமு அங்கிளோட பொண்ணு தான், ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன் உங்க வீட்டு கார் டிரைவரோட பொண்ணு தான் நானுன்னு உனக்கு தெரியாதா? அதை என்ன நம்ப சொல்றியா? கோபமாக கேட்டுவிட்டு தன் தந்தையின் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல, என்னடா இப்படி அவகிட்ட கோபமா பேசுற என்றார் ராமச்சந்திரன் தீபாவிடம். அப்பா பேசாம வாங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்படியே அவ அவங்க அப்பா மாதிரி பணத்திமிரு ஜாஸ்தி, மதிக்கவே மாட்டா. அப்படியெல்லாம் இல்லடா, என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுவா. அதெல்லாம் சும்மாப்பா, நம்பாதீங்க நீங்க. என்னை எப்படியெல்லாம் காலேஜில் இன்சல்ட் பண்ணுவா தெரியுமா? ராமச்சந்திரனின் கையை பிடித்து வேகமாக இழுத்துச் சென்ற தீபாவையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் வர்ஷினி. அக்கா என்ன ஆச்சு? வரீஷின் குரல் கேட்டு திரும்பினாள். ஒண்ணுமில்லடா, வா என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு தன் பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்தாள். அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது தீபாவின் கோபம் ஏன் என்று. தான் விளையாட்டாக பேசுவதையெல்லாம் வேண்டுமென்று பேசுவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. அவளை சீண்டுவதற்காக பேசுவதையெல்லாம் அவளை தாழ்த்தி பேசுவதாக எண்ணிக்கொண்டு இருந்திருக்கிறாள். தங்கள் வீட்டில் வேலை செய்பவரின் மகள் என்பதால் தான் அவளை அவ்வாறு நடத்துவதாக எண்ணியிருக்கிறாள் என்பதும் புரிந்தது. இத்தனை நாள் ஏன் அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று யோசித்து கொண்டிருந்த அவளுக்கு இன்றுதான் உண்மை புரிந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே நகத்தை கடித்து கொண்டு அமர்ந்திருக்க, பாப்பா என்ன ஆச்சு என்றார் வேதவல்லி. பாட்டி, நான் தீபான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, உன்னை கூட அவளுக்கு பிடிக்காதே. ஆமா பாட்டி, அவ யார் தெரியுமா? யாரு? நம்ம ராமச்சந்திரன் அங்கிளோட பொண்ணு. அப்படியா? அந்த தீபா தானா? அவ ரொம்ப நல்லா படிப்பாளே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சா. +2ல் அவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவளுக்கு நீ எங்க பேத்தின்னு தெரியாது போல. அதனால தான் உன்கிட்ட இத்தனை நாள் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ தெரிஞ்சிடுச்சுல்ல, இனிமேல் உன்கிட்ட சண்டை பிடிக்க மாட்டா. இல்லை பாட்டி, நான் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவளுக்கு என்ன பிடிக்கல. திகைத்தார் அவர். ஏன், என்ன ஆச்சு? நான் விளையாட்டா பேசுறதெல்லாம் அவளை இன்சல்ட் பண்ணி பேசுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. சரி விடு, இனிமேல் அவகிட்ட அப்படி பேசாத. சாதாரணமாக எல்லார்கிட்டையும் பேசுறது போல பேசு. தானா அவ புரிஞ்சுக்குவா. வேணும்னா அவகிட்ட சாரி கேட்கவா? முகத்தை பாவமாக வைத்து கேட்ட வர்ஷினியின் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார் வேதவல்லி. என்னாச்சு பாட்டி என்றான் வரீஷ். எங்க நீங்களும் உங்க அப்பா குணத்துல வந்து பிறந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீ அவனை மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்காம அவளை கூட படிக்கிற பொண்ணா மட்டும் பார்க்குற. ரொம்ப சந்தோஷம் பாப்பா. எப்பவும் இந்த குணத்தை மாத்திக்காத. பாட்டி, இத்தனை நாள் அப்பா கிட்ட வளர்ந்தப்பவே நான் அப்படி இல்லாதப்போ உங்ககிட்டயும் தாத்தா கிட்டேயும் தான் இனி இருக்க போறோம். இதுக்கு மேலேயும் அப்படி இருப்போமா என்ற வேதவல்லியின் கழுத்தை கட்டி கொண்டு சிரித்தாள் வர்ஷினி. கரெக்ட் பாட்டி என்றான் வரீஷ் அவர் கையை கட்டிக்கொண்டு. புன்னகையோடு இருவரையும் கன்னத்தில் தட்டி கொடுத்து கொஞ்சினார் வேதவல்லி. சரி, மேடையில் உங்க சார் கூட நின்று போட்டோ எடுத்துக்கலையா? நீங்க வாங்க பாட்டி, நானும் தாத்தாவும் தனியா போய் எடுத்துக்கிறோம். தீபா எங்க இருக்கான்னு பார்த்து அவளை கூட்டிக்கிட்டு போய் நீங்க 2 பேரும் ஒன்னா நந்து கூட போட்டோ எடுத்துக்கோங்க. சரி பாட்டி என்று உற்சாகமாக தலையாட்டி விட்டு எழுந்து கொண்டாள் வர்ஷினி. அப்போ நானு என்றான் வரீஷ். உனக்கெல்லாம் போட்டோவே கிடையாது என்றவளை முறைத்தவன். அப்படியே குத்துவேன். என்னை கட்டாயப்படுத்தி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்தது நீதானே, உன் கூட தான் நானும் வருவேன் என்று சொல்லிவிட்டு அவள் கையை பிடித்து கொண்டு அவளோடு சென்றான். ராமச்சந்திரனோடு ஓரிடத்தில் அமர்ந்திருந்த தீபாவிடம் சென்றவள் அவள் கையை பிடித்து இழுத்தாள். வா, போய் சார் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நான் வரல, என் கையை விடு. ஏன், நாம 2 பேரும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே. வா, ஒன்னா போய் எடுத்துக்கலாம். எனக்கு உன் கூட வர இஷ்டம் இல்லை. தீபா, ஏன் இப்படி பேசுற? ராமச்சந்திரன் கண்டிக்க, அப்பா சும்மா இருங்கப்பா, எனக்கு இவளை பிடிக்காது என்றாள். பிடிக்கலனாலும் பரவாயில்லவா, இன்னும் ஸ்கூல் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு என்று கோபமாக சொல்லிக்கொண்டே அவளை இழுத்தாள் வர்ஷினி. ராமச்சந்திரன் மகளை பார்வையிலேயே போக சொல்லி கெஞ்ச வேறு வழியின்றி அவளோடு சென்றாள் தீபா. இப்ப கூட நீ முதலாளி வீட்டு பொண்ணுன்னு தானே என்னை அதிகாரம் பண்ணி கூட்டிகிட்டு போற என்றாள் கோபமாக. வரீஷ் திகைத்து போய் அவளை பார்த்தான். வர்ஷினி அவளை முறைத்து விட்டு தலையில் அடித்து கொண்டாள். லூசு மாதிரி பேசாத என்று விட்டு அவள் கையை விடாமல் எடுத்துக்கொண்டு மேடை ஏறினாள்.
இவர்களை கண்டதும் புன்னகைத்தான் நந்து. என்ன அதிசயம், எலியும் பூனையும் ஒன்னா வருது என்றான். சார், ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க சார் என்றாள் வர்ஷினி. ஏ வாயடி, இங்க வா என்று பிரியா அவளை தன் பக்கம் இழுத்து நிறுத்தி கொண்டாள். தீபாவை பார்த்து புன்னகைத்த நந்து தன் அருகில் நிற்க சொல்லி சொன்னான். அவளும் எதுவும் பேசாமல் நின்று கொண்டாள். வரிஷை பார்த்த பிரியா, யார் இந்த நண்டு என்றாள். அவ தம்பி என்றான் நந்து. அவன் கையை பிடித்து இழுத்து தன் முன்னே நிற்க வைத்தவள், இதுவே பாப்பா, இதுக்கு ஒரு தம்பியா என்றாள் சிரித்துக்கொண்டே. மேடம், என்ன நீங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க என்றாள் வர்ஷினி சின்ன முறைப்போடு. அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்த பிரியா, பாப்பாவுக்கு கோபத்தை பாரு என்றாள். போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க தயாராக அப்பொழுது மேடை ஏறி வந்தான் கிரி. அவனை கண்டதும், ஒரு நிமிஷம் என்றவள் வேகமாக சென்று அவனை இழுத்து கொண்டு வந்து தன் அருகே நிறுத்தி கொண்டாள். என்னக்கா என்றான் கிரி. போட்டோ எடுத்துக்கலாண்டா சொல்லிய பின்புதான் வரிஷை கவனித்தாள். அவன் அவளை முறைத்து கொண்டிருக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று பார்வையாலேயே கெஞ்சி சமாதானம் செய்து அவன் கன்னத்தை திருப்பி போட்டோவிற்கு போஸ் கொடுக்க செய்தாள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் முரளி மீனாவையும் அவள் கணவனையும் அழைத்து கொண்டு வந்தான். மீனாவை கண்டதும் நந்துவின் புன்னகை மறைந்தது. மௌனமாக வா என்பதை போல் தலையசைத்தான். யாரு என்றாள் பிரியா அவன் காதோரத்தில். மீனா என்றான் மெல்லிய குரலில். ஓ என்றவள் சிறு புன்னகையை மட்டும் மீனாவிற்கு தந்துவிட்டு அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். அவர்கள் அங்கிருந்து அகன்றதும் நந்துவிடம் கேட்டாள் பிரியா, அவ படிக்கிறது அவ வீட்டில் தெரியாதுன்னு சொன்னீங்க? ஆமா, ஆனா அவ புருஷனுக்கு தெரியும். ஓ, எப்படி ஒத்துக்கிட்டான்? தெரியல, அண்ணன் பேசி சரி பண்ணி வச்சிருக்காரு. அது சரி, முரளி அண்ணன் தான் பேசியே கரெக்ட் பண்ணிடுவாரே. அண்ணன் இல்லை, மாமா. கழுக்கென்று சிரித்து விட்டாள் பிரியா. கரெக்டு தான், ஆனா மாற கொஞ்ச நாள் ஆகும் என்றாள். புன்னகைத்தான் நந்து. ஃபங்க்ஷன் முடிந்து உணவை முடித்து கொண்ட பின் வர்ஷினி கிளம்ப அப்போதுதான் தீபாவும் கிளம்பினாள். தீபாவா, நான் டிராப் பண்ணுறேன், எங்கள் கூட காரில் வா என்றாள். வேண்டாம், என் அப்பா கூடவே போய்க்கிறேன். உங்கள் அப்பா சைக்கிளில் தானே வந்திருக்காரு, வா எங்கள் கூட. பரவாயில்ல, உங்கள் கூட காரில் வந்தால் உங்கள் வீடு வரைக்கும் தானே கூட்டிகிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் ஒரு தெரு நான் நடந்து தானே போகணும். எங்கள் அப்பா கூட சைக்கிள்லேயே போனாலும் வீடு வரைக்கும் போய்க்குவேன் என்றவள் வர்ஷினியின் பதிலை எதிர்பார்க்காது சென்று விட்டாள். அக்கா விடு, எதுக்கு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க என்றான் வரிஷ். திரும்ப திரும்ப அவ தப்பாவே எடுத்துக்கிறாடா. சைக்கிளில் டபுள்ஸ் தானே போகணும், அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் காரில் கூப்பிட்டேன். நான் என்னவோ சைக்கிளை குறைச்சி சொல்கிறேன்னு அவன் நினச்சிக்கிட்டாடா. விடுக்கா, அவங்களா எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ பேசட்டும், அது வரைக்கும் நீ எதுவும் பேசாத. மண்டபம் காலியாக ஆரம்பித்திருக்க நந்துவும் பிரியாவும் மேடையில் நின்றிருந்தனர். பிரியாவின் தோழிகள் அவளோடு நின்றிருக்க அவர்களோடு சிரித்து பேசியபடி இருந்தாள் பிரியா. தோழிகளிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் தன் கைவிரல்களை பற்றியபடி நின்றிருந்த அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் நந்து. இனி எங்களை பிரிக்க யார் இருக்கிறார்கள்? எதற்காக இவள் இப்படி கையை பிணைத்தபடி நின்றிருக்கிறாள் என்று அவளின் சிறு பிள்ளைத்தனத்தை எண்ணிக்கொண்டே அவள் புன்னகைக்க அவர்களை பிரிக்கவென்றே மேடை ஏறி வந்தான் அவன். அவனை கண்டதும் பிரியாவின் தோழிகள் பிரியாவிற்கு ஜாடை காட்ட அவள் நந்துவின் விரல்களை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். யார் அவன்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.